உயிரினைய தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 311வது நாள் பதிவு. இந்த பதிவும் சிந்தனை சிதறல்களில் இருந்துதான். பார்ப்போமா? சாவு என்னும் ஒரு நிகழ்ச்சி தன் வாழ்வுள் நுழையும் போது அதனை ஏதோ புதுமையானதாக கருதி அஞ்சி நடுங்கக்கூடாது. அஞ்சல் அகற்று, இது காலனின் வேவு. அன்பு எத்தகைய கட்டுக்கடங்காத ஆர்வ பெருக்கெனினும் அதனை அணையடத்து பொங்கி வழி இடமளித்தல் கூடாது. அது பண்பு அல்ல. கோவிலில் திருவிழா நடக்கிறது, வீட்டுக்குள் இருக்கிறோம், அதிர்வெடி போடுகிறார்கள், அதிர்ச்சி அடைகிறோம், ஐயோ என்று கூட கத்தி விடுகிறோம். அந்த அதிர்ச்சி அடைந்ததற்காக காதே போய்விட்டது என்ற அர்த்தமா? அதிர்ச்சி கேட்டது, காதை பொத்தி கொண்டோம். கையை எடுத்தால் காது நன்றாகத்தான் கேட்கிறது. அப்போது மனம் முதிர்ச்சி இல்லாமல் மருள்கிறது. நொடிப்பொழுது திகில் நோவில் விலகி விடுமா? கவலைப்படுவதால், அதிர்ச்சி அடைவதால், வேதனையில் ஈடுவதால் துன்பம் விளைவிடுமா என்றால் அது விலகுவதே இல்லை. இயல்பு. துன்பம் எப்போது விலகும் எனில் துன்பத்தின் இயல்பை புரிந்து கொண்டு பின்பு அதனுடைய இயல்புக்கேற்றவாறு நடந்து கொண்டால் துன்பம் தானாக விலகிவிடும். நம்மிடையே பெருகும் இன்பம். பிழைப்பு. வயிற்று பிரச்சனையை மட்டும் கவனித்துக் கொண்டால் போதும் என கருதுவது வாழ்வாகாது. அதற்கு பெயர் பிழைப்பு, வாழ்க்கை அல்ல. பொருள். வாழ்க்கை என்பது இதயத்தோடும் அறிவோடும் பொதுப்பணியோடும் ஒரு இலட்சியத்தோடும் தொடர்புடையதாகும். பிழைப்புக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டால் அந்த கேள்வி அவன் வாயிலிருந்து எழுதுவதாக பொருள் இல்லை, வயிற்றிலிருந்து கிளம்புவதாக கொள்ள வேண்டும். இலட்சியம். குறுக்கு பாதை கண்டு அதிலே நுழைந்து லட்சியத்தை இழந்துவிட சம்மதித்தால் மலை போல வந்த துயரங்கள் பனி போல விலகும் என்று தெரிந்தாலும் கூட லட்சியத்தை கைவிட எண்ணிடாதவன் இறந்தும் இரவாமல் மறைந்தும் மறையாமல் வாழக்கூடியவன். நல்ல வழியில் நாம் நடந்திட வேண்டும். நறுக்கென்று கூடாது. என்றோ ஒரு நாள் சாகத்தானே போகிறோம் என்று சோர்வுற்ற மனிதன் விழுந்து விடக்கூடாது. அதை போல நமக்கு முடிவே கிடையாது, நம் கண் முன்னால் தான் பலர் வாழ்வு முடிவடைய போகிறது என்கிற ஆணவமும் கூடாது. குழந்தையின் கையில் இருக்கிற பாண்டத்தை ஆகாயத்தில் பறித்துக் கொண்டிருக்கும் கருடன் ஒரு பாய்ச்சலில் பறந்து கொண்டு போய்விடுவது போல, பறித்துக் கொண்டு போய்விடுவது போல சாவு உயிரை பறித்துக் கொண்டு போய்விடுகிறது. மனம். மலர் கொண்டு மாலை தொடுத்தலின் கைத்தலன் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கைத்திறன் முழுவதும் காட்டி காகித பூமாலை தொடுத்தால் பயன் என்ன? மாலைக்கு முதல் பொருள் மனமுள்ள மலரன்றோ? ஏழ்மை. ஏழைகள் செய்யும் குற்றங்களுக்கு காரணம் அவர்களின் ஏழ்மை. ஆகவே தண்டிக்கப்படுகிறது இந்த ஆட்கள் அல்ல, பொருளாதார பேதமைப்பு முறையைத்தான் சாக்கிய பொறுப்பாகும். குற்றத்தின் பொருட்டு கருதலாக அவர்களை கோழைகளாக, பிழைப்புக்கு அவர்களை கோழைகளாக. குற்றம் சாட்டு தனிப்பட்டவர்களின் குணத்தை பொறுத்தது இல்லை, அவர்களின் சூழ்நிலையை பொறுத்துத்தான் இருக்கிறது. கலைஞர். 1953ஆம் ஆண்டில் திருச்சி மாவட்ட மக்கள் அளித்த மாபெரும் வரவேற்பில் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களின் இலக்கிய பணிகளை பாராட்டி அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவருக்கு பெருமதிப்புக்குரிய டாக்டர் பட்டம் வழங்கி பெருமைப்பட்டது. தமிழ்வேள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1971ஆம் ஆண்டு டாக்டர் பெற்றவர் கலைஞர் அவர்களை பாராட்டி தமிழர்கள் ஆராய்ச்சி பேரவை கவுன்சில் ஆஃப் டைரக்டர்ஸ் டாக்டர்ஸ் ஆஃப் பிலாசபி தமிழ்வேள் என்னும் தனிமிகு சிறப்பு பட்டத்தை நல்கி தமிழர்களின் அன்பு நெஞ்சத்தை பெருமைப்படுத்தியது. யானையின் கண்களை விட காதலர்களின் கண்களுக்கு தான் கூர்மை அதிகமாயிற்றே. எதிரிகளை மன்னித்து நெற்கதிர் போல் தலைநாண செய்துவிடும் மக்களாட்சி மலர் குழுந்த சமதர்ம பூ அறிவு மனம் தமிழ்கின்ற அண்ணன் தலை மீது பொன் வைத்தால் ஓகம் என்று பூவாலை மூடி வைத்தார். பூவிழதையும் மென்னின் மென்மையான புனித உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் அண்ணன் உள்ளம். அவர் மலரிதழில் தமிழ் பேசும் மா பலா வாழை என்னும் முக்கனையும் தோற்றுவிடும். விழிமலர்கள் வேலாகும் வாளாகும். தீங்கொன்று தமிழருக்கு தாய்க்கு வருகுதென்றால் கால் மலர்கள் வாடினும் அவர் கடும் பயணம் நிற்காது. கைமலர்கள் பிணைந்து நிற்கும் தம்பியரை கழகத்தை. அம்மலரே எதிரிகளை மன்னித்து நெற்கதிர் போல் தலைகாண செய்துவிடும். மக்களாட்சி மலர் புழுங்க சமதர்ம பூ மணக்க தாய்மொழியே தமிழ்மொழியே வாழ்வு கோயிலாக ஆடி வரும் தென்றல் நாடி வரும் பூமுடியே புகழ்முடியே உம்மை தேடி வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் மண்டாக நான் புறப்பட்டேன் உனை காக்க எனை துறப்பேன் என்று அண்ணாவை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை. கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.